ராணி, உன்னையும் என்னையும் சுத்தி என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. எதையுமே மத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது ராணி. இன்னும் சொல்ல போனா ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு முழுசா உனக்கே தெரியாது. அததான்க்கா நானும் சொல்லலான்னு வந்தேன். யார் அந்த அகோர அதிபதி? அவன் இன்னத்துக்கோசரம் தாடிகாரனை எங்க மறைச்சு வச்சிருக்கிறான்? நீ கவலைப்படாத ராணி, இது எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரமே உனக்கு பதில் தெரிய வரும். அது வரைக்கும் வேம்பு சாருக்கு இப்படி நடந்திருக்கிற விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். இந்த ரகசியம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது. வேம்பு சார் இந்த உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் அவரை தேடி கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வருவேன். அதுக்கு சில கடினமான பாதைகள்ல நான் பயணிக்க போறேன். வீட்ல இருக்கிற எல்லாரையும் நீதான் பத்திரமா பாத்துக்கணும். அதுக்கு முதல்ல நீ தைரியமா இருக்கணும் ராணி. எப்படிக்கா என்னால தைரியமா இருக்க முடியும்? உண்மையிலேயே சொல்ல போனா நீயும் தாடிக்காரனும் என் கூட இருக்கிறதுனாலதான் நானும் தைரியமா எல்லாத்தையும் பண்ணிருந்தேன். இப்ப தாடிக்காரனும் இல்ல, நீயும் இல்ல. அதனால தைரியமா இருக்கிற மாதிரி வேணா நடிக்க தான் முடியும். அக்கா, நானும் கூடவே வரேன்க்கா. தாடிகார இல்லாம இந்த வீட்டுக்குள்ளார நான் போக மாட்டேன். ராணி, நான் சொல்றத கேளு. நீ முதல்ல வீட்டுக்குள்ள போ. நீ உள்ள போனதோ வேம்பு சார பத்தியும் உன்னோட கர்ப்பகால வயிறு எப்படி வந்துச்சுன்னு அங்க இருக்கிற எல்லாரும் உன்னை மாறி மாறி கேள்வி கேட்பாங்க. அப்போ நீ அவங்க எல்லார்கிட்டையும் நம்பூதிரிதான் இந்த சம்பிரதாயம் இப்போ உடனே நடக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிடு. இதைய அப்பவே வீட்டுல சொல்லல அப்படின்னு கேட்டாங்கன்னா நானும் நம்பூதிரி கிட்ட கேட்டேன். அதுக்கு அவரு இத சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சொன்னா பலிக்காது, அதுக்காக தான் இந்த சம்பிரதாயம் நடந்து முடியற வரைக்கும் உங்க 2 பேரை தவிர யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்பூதிரி சொன்னாரு. அதனாலதான் நானும் தாடிகாரனும் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு நான் பிறந்த வீட்டுக்கு போய் இந்த சம்பிரதாயத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வந்தோன்னு சொல்லு ராணி. சரிக்கா, தாடிகார எங்கன்னு கேட்டா நான் அதுக்கு என்ன பதில் சொல்றது? அந்த நம்பூதிரி தான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிருக்காரு.